இன்று இயேசு நற்செய்தி வாசகத்தில் நமக்கு ஜெபம் செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பித்து கொடுக்கின்றார். எந்த முறையில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று. நாம் ஏன் ஜெபம் செய்கிறோம், எதற்காக ஜெபம் செய்கிறோம், எப்பொழுதெல்லாம் ஜெபம் செய்கிறோம்? சொல்லுங்க. இந்த 3 கேள்விக்கு ஒரே பதில் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் ஜெபம் செய்கின்றோம், எதற்காக ஜெபம் செய்கின்றோம், எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபம் செய்கிறோம்? ஜெபமே செய்கிறது இல்லையா நீங்கள்லாம்? இல்லைன்னு நாங்கள் அமைதியாக ஜெபம் செய்வோம் ஃபாதர், அதனால் வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. என்னம்மா? கடவுளோடு இணைந்து வாழ ஜெபம் செய்கிறோம். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான் சொன்னீங்களா? வேறு யாராவது புதுசாக சொல்கிறீங்களாம்மா? நம்மளுடைய தேவைக்காக நாம் ஜெபம் செய்கிறோம். வேற மன வருத்தம், அந்த மன வருத்தம்னா நீங்கிறதுக்காக ஜெபம் செய்கிறோம். வேறு எதுக்காக ஜெபம் செய்கிறோம்? சிஸ்டர் நீங்கள் எதுக்காக ஜெபம் செய்கிறீங்க சிஸ்டர்? கான்வென்ட் பத்திரமா இருக்கணும், கான்வென்ட்டுக்கு தான் இடக்கூடாது. கடவுளோடு இணைந்திருப்பதற்கு நாம் ஜெபம் செய்கிறோம். வேறு யாரும் பின்னாடி யாரும் ஜெபமே செய்கிறது இல்லையா? நன்றியோடு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வதே ஒரு ஜெபம். அப்புறம் யாராவது வித்தியாசமாக சொல்லுவீங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தா யாரும் வித்தியாசமாக சொல்கிற மாதிரியே தெரியலையே. படைத்து காத்து வருகிறார், அதற்காக நம்ம ஜெபம் செய்கிறோம். சொல்லுங்கம்மா. கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள பொதுவாக நாம் எப்பொழுது ஜெபம் செய்வோம், எதற்காக ஜெபம் செய்வோம், ஏன் ஜெபம் செய்கிறோம் என்று பார்த்தால் பொதுவாக 99.999% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, சோதனைகளில் இருக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது தான் என்ன பண்ணுவோம்? ஜெபம் செய்வோம். மற்ற நேரத்தில் என்ன பண்ணுறோம்? மற்ற நேரத்தில் கண்டுக்காமல் போயிடுவோம். ஏதாவது கஷ்டம் இருக்குது, வீட்டில் கடன் தொல்லை, ஒரு வீடு வாங்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவதுனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் செய்வோம். மற்ற நேரத்தில் ஜெபத்திற்கு நாம் அவ்வளவு ஈடுபாடு கொடுப்பதில்லை. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று பார்க்கும் பொழுது, இறைவன் நமக்கு நாம் எப்பொழுதெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் வேதனையில் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து நமக்கு மீட்டெடுப்பதற்கு, மீட்பு பெறுவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. என்னது? ஒரு மாபெரும் கொடை இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை மையமாக கொண்டு நாம் ஜெபம் செய்கின்றோமோ? நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல். என்ன புரிதல்? கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அப்படின்னா என்னது? என்னம்மா? கைனா தட்டி அப்படி ஆண்டவர் தூயாவின் இறங்கி வந்து குதித்து டான்ஸ் ஆடி ஜெபம் செஞ்சால் மட்டும்தான் திருப்தியாக இருக்கும். நிறைய பேர் சின்ன பாட்டை வருவாங்க பிளெஸிங் வாங்குறதுக்காக, சின்ன ஃபாதர் ஆசீர்வாதம் மட்டும் அனுப்பிவிடார், ப்ரேயர்னால் பண்ண மாட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்க, முன்னாடி இந்த சின்ன ஃபாதரு ப்ரேயர் கூட பண்ண மாட்டார், வந்த உடனே அனுப்பி விட்டுறாரு. அப்போ வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதுக்கு வச்சு தான் அனுப்பணும் போல். அதனால் ஜெபம் செய்வது கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அப்படின்னா என்னது? அதனுடைய அர்த்தம் என்ன? கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னம்மா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது. அப்போ மற்ற ப்ரேயர்னா பரிசுத்த ஆவியால் நம்ம நிரப்பப்படலை, சும்மா ஏனாதானு பண்ணுறோமா? கரிஸ்மேட்டிக், கரிஸ்மா என்றால் என்ன அர்த்தம்? கொடை என்று அர்த்தம். என்னது? கரிஸ்மா என்றால் கொடை என்று அர்த்தம். அப்படி என்றால் கடவுள் கொடுத்த கொடை. அதாவது ஒரு சில பேருக்கு நற்கருணை சாப்பலில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி என்றால் அவர்களுக்கு அமைதியாக ஜெபம் செய்யும் என்ற ஒரு கொடையானது கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, அருமையாக பாட்டு பாடுவாங்க, பாட்டு எழுதுவாங்க. அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை என்னது? நன்றாக பாடல் பாடக்கூடிய திறமை. அதை வைத்து அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஒரு சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அந்த கொடையை கடவுள் கொடுத்திருப்பார். அப்படி என்றால் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் உதவி செய்கிறார்களோ அதன் மூலமாக கடவுளை அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள். எனவே கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் என்றால் அதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கடவுள் எனக்கு கொடுத்த கொடையை வைத்து நான் கடவுளை போற்றி புகழ்வது,
கடவுளின் மகிமையை மாட்சியை எனக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய கொடையின் வழியாக நான் போற்றி புகழ்வதுதான் என்னது என்னது கரிஸ்மேட்டிக் ப்ரேயர். வெறும் கையை தட்டினா மட்டும் அது ஒரு கொடை. அதுவே எனவே ஒவ்வொருத்தருக்கு, ஒவ்வொரு குருக்களுக்கு, ஒவ்வொரு பங்கு ஆட்களுக்கு ஒரு கொடையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த கொடையை வைத்து ஜெபம் செய்வதுதான் கரிஸ்மேட்டிக் பிரேயராக இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் மேலாக தலை சிறந்த ஒரு ஜெபம் என்றால் என்னது? இதற்கெல்லாம் மேலாக ஒரு தலை சிறந்த ஜெபம் என்னமா? சாட்சியோடவா? புரியல. தாழ்ச்சியோடு இன்னைக்கு நற்செய்தி வாசகம் சொன்னது வேற என்னமா? நன்றி சொல்லுது, அப்புறம் அன்பு செலுத்துவது, கடவுளோடு இருத்தல். என்னதான் துன்பம் தான் கடவுளை விட்டு கொடுக்காம இருப்பது, கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பது. எனவே இதெல்லாமே ஜெபங்கள் தான். இவர்கள் இந்த ஜெபத்தை எல்லாம் விட்டு அதற்கும் மேலாக ஒரு ஜெபம் இருக்கிறது என்றால் அது என்ன ஜெபம்? திருப்பலிதான் அந்த ஜெபம். ஆமாவா இல்லையா? திருப்பலியில் யார் இருக்கிறா? யார் வந்திருக்கிறா? யார் திருப்பலியை நிறைவேற்றுவது? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் திருப்பலியில் இயேசு நற்செய்தியை அறிவிக்கின்றார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர் என்ன பண்றாரு? நமக்கு பானமாக கொடுக்கின்றார். நாமும் அதை என்ன பண்றோம்? சுவைத்து பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு முழுமையான ஜெபம் என்னவென்று பார்க்கும் பொழுது திருப்பலிதான் ஒரு முழுமையான ஜெபமாக இருக்கிறது. எனவே நான் ஜெபம் செய்கின்றேனா? ஜெபத்திற்கு நான் நேரம் ஒதுக்குகின்றேனா? அல்லது ஒரு கடமைக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஜெபம் செய்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தையை மையமாக கொண்ட ஜெபமாக எனது ஜெபம் இருக்க வேண்டும். அதை பற்றி தான் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது எடுத்து வாசிங்கம்மா. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. இது நாம் எல்லோருமே பல தடவை வாசித்திருப்போம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எதற்காக நாம் இறை வார்த்தையை மையமாக கொண்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இறை வார்த்தை சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம்? குத்தும். பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் ஃபாதர் பிரசங்கம் வைக்கும்போது ஒரு சில இறை வார்த்தைகளை பயன்படுத்துவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? இந்த இறை வார்த்தையை இவளுக்காக சொல்கிறாரு, இந்த இறை வார்த்தையை இவனுக்காக சொல்கிறாங்க, ஆனால் நமக்காக சொல்கிறாங்க என்று நாம் எப்பொழுதுமே சிந்தித்து பார்க்க மாட்டோம். ஆனால் இறை வார்த்தையானது நம்ம என்ன பண்ணோம்? குத்தம். குண்டூசியை வச்சு குத்தணும் எப்படி இருக்கும்? சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இறை வார்த்தை நம்மை குத்தும். ஏனென்றால் இறை வார்த்தை நம்மை சீர்படுத்தும். நம்மை ஒரு ஒழுங்கான முறையில் இறை வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஃபாதர் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற வார்த்தைனா குத்துற மாதிரி இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளே படிக்க மாட்டாங்க. சில பேர் பைபிளே படிக்க மாட்டாங்க, ஆனால் கோவிலில் மணிக்கணக்கில் ஜெபம் செய்வாங்க, அமைதியாக இருப்பாங்க, கை தட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆனால் பைபிளை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. மற்ற ஜெபத்தைனா சொல்லுவாங்க, அருள் நிறைந்த மரிய வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 150, 200, 300 ஜெபமாலை சொல்லுவாங்க. 1000 மணி ஜெபமாலை சொல்கிறது. இதை மாதிரி பல ஜெபமாலையை சொல்லுவாங்க. பல ஜெபத்தை மன்றாட்டு மாலையை வாசிப்பாங்க. அந்தோனியா இருக்குது, வேற யார் இருக்குது, செவரியா இருக்குது, சூசையப்ப இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஜெபம் வாசிப்பாங்களே தவிர ஆனால் பைபிள் மட்டும் வாசிக்கவே மாட்டாங்க. எங்களுடைய ஃபாதர் ஒருத்தர் சொல்லுவார், இட் இஸ் ஈஸி டு சே ப்ரேயர். புரியுதா? எழுதின ஜெபத்தை வாசிப்பது ரொம்ப 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 ஈஸி, ஆனால் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரே. புரியுதா? இட் இஸ் ஈஸி டு சே ப்ரேயர் பட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரே. ஜெபம் செய்வது மிக மிக கடினமானது, ஆனால் ஜெபத்தை வாசிப்பது மிக மிக
எளிதானது. நான் ஜெபம் செய்கிறேனா அல்லது ஜெபத்தை வாசிக்கிறேனா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன பண்றோம்? நிறைய பேர் ஜெபம் வாசிப்பதற்கு ஓடி வருகின்றோம், ஜெபம் வாசிப்பதற்கு நமது விருப்பத்தை காட்டுகின்றோம். ஆனால் ஜெபம் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, டக்குன்னு போயிடலாம். இரண்டாவது எரேமியா 23:29. 23:29. எரேமியா 23:29. என் சொல் எப்படி, என்ன சொல்றார் கடவுள்? என்னுடைய சொல்லானது எப்படி இருக்குதான்? தீயை போன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய வார்த்தை நெருப்பை போன்றது. நாம் ஏதாவது இடகுடம் பண்ணால் அது என்ன பண்ணும்? நம்மளை சுட்டு எரித்து விடும். எமாவோஸ் சீடர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன நடக்குது? இயேசு செத்து போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சீடர்களோடு பயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது இயேசு என்று தெரியவே இல்லை. என்ன பண்ணுறாங்க? எப்போ உணர்றாங்க? எடுத்து வாசிங்க லூக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அவர் அப்பத்தை எடுக்கும் பொழுது தான் அவர்களுடைய கண்களானது திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? 24 எடுத்துட்டீங்களா? லூக்கா 24:32. என்ன சொல்கிறாங்க அந்த சீடர்கள்? அப்போது அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பிரசங்கம் வச்சாலே நமக்கு என்ன பண்ணுது? வயிறெல்லாம் எரியுது. ஆமாவா இல்லையா? என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் சின்ன எக்ஸ்ட்ரா பிரசங்கம் வச்சாலே, ஃபாதர் சீக்கிரம் முடிங்க ஃபாதர், வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் செய்யணும். கரெக்டு தானே? ஆமாவே இல்லையா? சண்டேனாலே நமக்கு என்னது? காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும், சுட சுட இட்லி ஆட்டுக்கால் பாயா செய்ய போகணும். ஆமாவே இல்லையா? நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? இறை வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, இறை வார்த்தையை நான் படிக்கும் பொழுது இறைவன் சொல்கிறார், என்னுடைய சொல் எனது தீயை போல பற்றி எரியவில்லையா? என்னுடைய உள்ளம் பற்றி எரிகிறதா? இறை வார்த்தையை நான் சிந்தித்து ஜெபம் செய்யும் பொழுது என்ன நடக்கணும்? நம்முடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு அது உணர்வதே கிடையாது. இறை வார்த்தை உன்னுடைய உள்ளம் பற்றி எரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீ இறை வார்த்தையை உன்னுடைய உள்ளத்திற்குள் கொண்டு செல்லவில்லை. காதோடு கேட்டுட்டு காதோடு போயிடும். இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுறது. ஆனால் இறை வார்த்தை என்ன பண்ணும்? உங்களுடைய உள்ளத்தை எரித்து விடும். அடுத்து வாசிங்கம்மா எரேமியால். அடுத்து என்ன சொல்றாரு அவரு? எரேமியா 23:29 என்ன சொல்றாரு? பாறையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றதல்லவா என்கிறார். நான் சொல்லல, யார் சொல்றா? ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? என்ன சொல்றாரு? பாறையை உடைக்கும் சம்பட்டி போன்றது. யாருடைய உள்ளமெல்லாம் கல்லால செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எது உடைக்கும்? இறை வார்த்தை மட்டும்தான் என்ன பண்ணும்? சம்பட்டியை போல டமான் அடிச்சு நம்மளுடைய இதயத்தை அது என்ன பண்ணும்? உடைத்து விடும். அப்படி என்றால் யாரெல்லாம் இறை வார்த்தையை கல்லான இதயத்தோடு பார்க்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தெல்லாம் இறை வார்த்தை உடைத்து விடும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன பண்ணணும்? சதையான இதயமாக மாற்ற வேண்டும். அதை தான் இயேசு ஏற்றுக்கொள்வார். கல்லான இதயத்தோடு சென்றால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி என்றால் இறை வார்த்தையோடு கூடிய என்னுடைய ஜெபம் மட்டும்தான் எனது உள்ளத்தை சதையாலான இதயமாக அது மாற்றிவிடும். மூன்றாவது எபேசியர் 3 முடிச்சிடலாம் சீக்கிரமா. எபேசியர் 6:17. எபேசியர் 6:17. எபேசியர் எடுத்தாச்சா? மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை நல்லா காது கொடுத்து கேளுங்க. கடவுளின் வார்த்தையை தூய ஆவியார் அருளும். அப்ப இறை வார்த்தை எதற்கு சமம்? தூய ஆவிதாம. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குது?
என்னது எதுக்கு சமம்? தூய ஆவி அருளும் போர் வாளுக்கு இறை வார்த்தையானது சமம். என்னுடைய குடும்பத்தில் தீய சக்திகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா எதை வைத்து அதை வெட்ட வேண்டும்? தூய ஆவி அருளும் இறை வார்த்தையான போர் வாளை கொண்டுதான் அந்த தீய சக்தியை நாம் என்ன பண்ண முடியும்? வெட்டி வீச முடியும். நான் தீய வழியில் செல்கின்றேன், தீமை என்னை மிகவும் ஆட்கொள்கிறது, சாத்தானின் ஆதிக்கம் என்னில் அதிகமாக இருக்கிறது, எனது குடும்பம் வளரவே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை, சோதனைக்கு மேல சோதனை, தீயவைகள் அதிகமாக ஆட்சி செய்கிறது என்றால் என்ன பண்ணணும்? இறை வார்த்தை என்னும் போர்வாளை கொண்டு அதை நாம் வெட்டி வீச வேண்டும். இறை வார்த்தை போர்வாளாக நமது இல்லத்தில் செயல்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல பைபிளை தூக்கணும், அதுக்கப்புறம் இறை வார்த்தையை வாசிக்கணும், ஃபாதர் வைக்கிற பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்கறதோடு இல்லாமல் அதை உள்ளத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் இறை வார்த்தையாக அது செயல்படும். 4வது யாக்கோபு 1:23. யாக்கோபு 1:23. நிறைய பேர் டைம்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம், சரிங்களா? யாக்கோபு 1:23. வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பது போல், அதாவது இறை வார்த்தையானது கண்ணாடியை போல். கண்ணாடினா எப்படி? என்ன கண்ணாடியை பார்க்கும்போது என்ன நடக்கும்? தூங்கி ஏஞ்ச உடனே கண்ணாடியை பார்த்தா அதை விட கேவலமானது ஒன்றுமே இருக்காது. அம்மாவே இல்லையா? தூங்கி ஏஞ்சி நம்ம மூஞ்சி நம்ம கண்ணாடியில் பார்த்தா இதை விட கேவலமான மூஞ்சி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எனவே கண்ணாடியை பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? அங்கங்கே டிங்கரிங்னா பண்ணி என்ன பண்ணுவோம்? அதை சரி பண்ணுவோம். எனவே ஒரு கண்ணாடியானது அதில் தோன்றக்கூடிய பிம்பத்தை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டும். ஆமாவா இல்லையா? நம்முடைய குறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அந்த கண்ணாடி எடுத்து காட்டும். அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய தவறுகளை எது சுட்டி காட்டும்? இறை வார்த்தை எனக்கு சுட்டி காட்டும். நான் பாவ வழியில் தீய வழியில் நடக்கும் பொழுது அந்த இறை வார்த்தை, டேய் நீ இப்படி பண்ணுற, இது தவறு என்று எனக்கு என்ன பண்ணும்? கண்ணாடியை போல் அதை சுட்டி காட்டும். அதை தான் இறை வார்த்தை என்ன சொல்கிறாங்க? இறை வார்த்தையானது கண்ணாடியை போன்றது. எனவே நான் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். இறுதியாக கடைசியாக யோவான் 12:48. யோவான் 12:48 என்ன போட்டிருக்கு? அப்புறம் தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. நான் இவ்வளோ நாள் சின்ன பிரசங்க வச்சாரு, இதெல்லாம் நீங்கள் கேட்டு ஒழுங்காக நடக்கலன்னு என்ன ஆகும்? வாசிங்கம்மா. தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது என்னாகும்? இறை வார்த்தை நமக்கு என்ன பண்ணும்? தீர்ப்பு அளிக்கக்கூடியது. இறை வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பு அளிக்கும். ஏனென்றால் வார்த்தை மனு உருவானார். யார் அந்த வார்த்தை? இயேசுவே அந்த வார்த்தை. நாம் வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால், வார்த்தையோடு நாம் ஜெபம் செய்யவில்லை என்றால் என்னாகும்? அந்த வார்த்தை நமக்கு தீர்ப்பளித்து விடும். எனவே இறை வார்த்தையோடு கூடிய ஜெபமாக எனது ஜெபம் இருக்கிறதா? வந்து சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதாது, அதுவும் ஜெபம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இறை வார்த்தையோடு சேர்த்து எனது வாழ்க்கையை நான் நகர்த்துகிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.